Balangkuday, Abu Saudara Saudarian. இன்றைய தினங்களிலே உங்களுக்கு தெரியும், மக்கள் அதிகமாக அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எல்லா பகுதிகளிலும், விசேஷமாக சபரகமு மாகாணம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய மாவட்டம் இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு அண்டைய மாவட்டமான கேகாலை மாவட்டத்திலே மிகவும் மோசமான நிலையில் உயிர்கள் பறிபோய் இருக்கின்றன. இந்த அனர்த்தத்துக்காக இன்றைய அரசாங்கம், நல்லாட்சி அரசாங்கம் பல வழிகளிலும் இன்று உதவி செய்து வருகின்றது. கௌரவ ஜனாதிபதி அவர்களும் பிரதம மந்திரி அவர்களும் மிக அக்கறையோடு இன்று செயல்பட்டு வருவதை இந்த போயா தினம், அதாவது வெசாக் நோன்மதி தினத்தில் கூட அவர்கள் பெரிசாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து ஆங்காங்கே போய் தங்களுடைய கடமைகளை செய்து வருவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்று பாராளுமன்ற அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே இந்த விஷயத்திலே மிகவும் அக்கறையாக செயல்பட்டு வருகின்றார். நான் கூட கடந்த 2 நாளுக்கு முன்பு தெஹியோவிட்ட பகுதியிலே பல பாடசாலைகளை போய் பார்த்து வந்தேன். மக்களுக்கு ஆறுதல் கூறி வந்தோம். பாடசாலைகளை மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதாக நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்திலே நான் நினைக்கின்றேன், இலங்கையை பெரிதாகவும் பாதிக்கப்பட்ட ஒரு மிக மோசமான இந்த ரேணு புயல் இந்த நாட்டிலே ஒரு உலுக்கி போட்டிருக்கின்றது, கொழும்பு நகரத்தையும் கூட. ஆகவே இந்த நேரத்திலே எங்களுக்கு மனிதாபிமானமாக வெளிநாட்டு உதவிகள் இன்று பல நாடுகளிலிருந்து வந்து சேர்கின்றன. இதெல்லாம் இந்த நல்லாட்சியினுடைய ஒரு நல்ல நோக்கத்தை காட்டுகின்றது. கடந்த காலங்களை விட இன்று எல்லா அரசாங்கங்களும் இங்கு எங்களுக்கு உதவி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றது.